வணக்கம், நமஸ்தே, ஸ்வாகதம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆடிக்காட்டுக்கு இதமாக ஒரு சூப்பரான சிக்கன் ஸ்டூ பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட்டு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் இந்த கரம் மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, சோம்பு, பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேரட் துண்டுகளை சேர்த்துக்கலாங்க. இப்போது க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்ச சிக்கன் பீசஸை போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் நம்ம க்ளீன் பண்ணும்போதே போட்டாச்சுங்க, ஸோ இப்போ ஆட் பண்ண வேண்டாம். இப்போது பாருங்கள், சிக்கன்லேருந்து நல்லா தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போது நம்ம 2வது தேங்காய் பாலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட் எடுத்து வச்ச தேங்காய் பாலை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை நான் கரைச்சி வச்சுருக்கேங்க, அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது திக்னஸ்க்காகத்தான். கொஞ்சமாக மிளகு தூள் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 4-5 வெங்காயத்தை நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு லாஸ்ட்டாக மேலே போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சிக்கன் ஸ்டூ ரெடிங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இடியப்பம் கூட, தோசை கூடலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் 1/2 மூடி தேங்காய் யூஸ் பண்ணியிருந்தேங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுட்டேன், திக்கான தேங்காய் பால். மறுபடியும் 2வது தடவை அரைச்ச தேங்காய் பாலில் தான் நான் சிக்கனை வேக வச்சேங்க. ஃபஸ்ட்டு எடுத்த தேங்காய் பால் லாஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும் தேங்காய் பால். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.